Shall I put physically present? Always daydreaming. Set. Satish. V. Selvam. Shubhashini. நான் என்னடா பண்ணேன்? அவளை கூப்பிடு. Today we are going to see respiratory system. Respiratory system is a Shubha, கூப்பிடுறா. consists of specific organs and structure used for gas exchange in animals and plants. The autonomy and physiology that make it happen varies greatly depending the size of the organism, the environment which lives, and its evolutionary history. ஜானு எங்க? தெரியல. தூக்கி போட்டு வச்சிருவேன். மெத்திப்ப அது வரைக்கும் என் கை பூட்டு வச்சுட்டு இருக்குமா? குழந்தை தானே போறதுல உனக்கு தெரியாது. தெரியாதுடா, எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? நானும் உங்க கூட தானே போறவன். வீடே எங்க இருக்குன்னு தெரியாது. சரி, கிளாஸ் கவனி, பார்த்த திட்டம். அவனுக்கு ஜானு வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? இங்கதான் எங்கேயும் பக்கத்துல இருக்கான், காவேரி சூப்பர் மார்க்கெட் கிட்ட. வீட்டுக்கு வெளில கூட சுகுமார்னு ஏதோ போர்டு போட்டிருக்கணும். இங்கதான் எங்கேயோ அண்ணாத்த கிளம்பலாமா? இல்ல இருட்டிடுச்சு, இதுக்கு மேலயும் லேட்டா போனா அம்மா என்ன அறிஞ்சிடும். எப்படியும் திங்கக்கிழமை வந்துருவா. என்னடா ஆச்சு? ஏன் லேட்டு? ஸ்பெஷல் கிளாஸ். போதும்னு சொன்னாங்க. டேய் வாடா உள்ள
ஜானு வந்துட்டாடா. 4-5 நாள் கழிச்சு ஜானுவை பார்க்குறேன். அதுவும் உடம்பு சரியில்லாம. நான் மட்டும் எப்பவும் போல இருந்திருந்தா அவகிட்ட ஓடி போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சிருப்பேன். என்னாச்சு ஜானு? ஆனா அன்னைக்கு நின்று இடத்த விட்டு நகர முடியல. ஏதோ தடுத்துருச்சு. என்னை தவிர அவளை எல்லாரும் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மனசுக்குள்ள ஆனா ஓடி போய் அவ கையை பிடிச்சு, என்னாச்சு, ஏன் இத்தனை நாளா வரல, நீ இல்லாம நான் எவ்வளவு தவிச்சு போயிட்டேன்னு தெரியுமா கேட்கணும் போல இருந்தது. ஆனா முடியல. என்னம்மா இவ்வளவு ஃபீவரா இருக்கு? எதுக்கு ஸ்கூலுக்கு வந்த? இல்ல மிஸ், இப்போ வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? சுபா பாத்துக்கோ. All of you take your class work. அப்போ அது என்னன்னு எனக்கு சரியா சொல்ல தெரியல. ஆனா என் அறிவு கெட்டின வரைக்கும் அதான் என் கிளாஸோட ஃபர்ஸ்ட் லவ். எனக்கு என்ன நடக்குது ஒண்ணுமே புரியல. ஆனா உள்ளுக்குள்ள ஒரே சந்தோஷம். மனசு கடந்து குதியும் போட்டுக்கிட்டு இருந்தது. அப்போ அது என்னன்னு எனக்கு சரியா சொல்ல தெரியல. ஆனா என் அறிவு கெட்டின வரைக்கும் அதான் என் கிளாஸோட ஃபர்ஸ்ட் லவ். எனக்கு என்ன நடக்குது ஒண்ணுமே புரியல. ஆனா உள்ளுக்குள்ள ஒரே சந்தோஷம். மனசு கடந்து குதியும் போட்டுக்கிட்டு இருந்தது. தனியா இல்லாத மீசையை முறுக்கி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல என்னால ஜானு கிட்ட பேச முடியல. ஏதோ ஒரு தயக்கம், கூச்சம். அவளை அங்க கண்டா இங்க ஒளிய ஆரம்பிச்சிட்டேன். ஆனா இந்த விஷயத்த சுபா கிட்ட சொல்லாமலும் இருக்க முடியல. எல்லாம் வெறும் பார்வையிலே தான் போய்கிட்டு இருந்தது. யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா சதீஷ்க்கு மட்டும் எப்படியோ தெரிஞ்சிருச்சு. ஆனா அவனுக்கு தெரிஞ்சா முரளிக்கு தெரிஞ்ச மாதிரிதான். மறைச்சிட்டீங்களா? என்ன நீ வேற எதுவும் நினைச்சிட்டு படிப்புல கோட்டை விட்டுறாத. நல்லா படிக்கணும், சரியா? என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? பயமா இருக்கா? சரி, நான் கிளம்பட்டா? பேசினா எதுக்கு எல்லாரும் இப்படி கத்துறீங்க? ஜானு நீ வா. யமுனை ஆட்டிலே பாட சொல்லு. ஜானு, இவன் யமுனை ஆட்டிலே பாட சொல்லி கேட்கறான். சின்ன பண்ணனா ஒரு செந்தூர பூனா, செங்கமலம்னா புது தேக்கிண்ணம்னா, வெள்ள கட்டினா நல்ல வெளிரதம்னா, கண்ணு கொட்டினா நல்ல கார்காலம்னா. டேய், நான் சொல்லிட்டேன், நான் வேணும்னே பண்றாடா.
அவன் கேக்குறான் யமுனை ஆற்றில பாடுவியான். ஏக்கா அந்த அண்ணன் ஏன் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் அப்படிங்க வச்சுட்டு உங்களை தான் பாட சொல்றாங்கக்கா. அப்படி அந்த பாட்டுல என்னதான் இருக்கோ தெரியல. அவன் தான் அத்தனை தடவை கேட்கறான்ல, பாடின என்ன குறைஞ்சா போயிடுவேன். ஜானு, நேர் விருப்பம் தளபதி படத்துல இருந்து யமுனை ஆற்றிலே ப்ளீஸ். மிஸ்டர் மன்னார்குடி, அந்த ராஜப்பா நகர் கிட்ட போய் ஆல் இந்தியா ரேடியோல கூட நமக்கு வேண்டிய பாட்டு நாம கேட்டாதான் போடுவாங்களா என்ன? ஓகேவா? இப்ப பாரு.